கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாங்களும் இருக்கோம்னு காமிச்சுக்கணும்ல சார், அதுக்காகவே பண்ண மாதிரிதான் இருக்கு. அவர் ஒன்னும் தவறா ஒன்னும் சொல்ல முதல்வர். உண்மையாலுமே முதல்வருக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல மேடம், இப்ப திரு ராமதாஸ் அவர்கள் கேட்ட அறிக்கையில என்ன தவறா இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு அவரு வேலை எல்லாம் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? திராவிட மாடல் ஆட்சி ஏதாச்சும் ஒரு களங்கப்படுத்த முடியுமான்னு இவங்களும் ரொம்ப ட்ரை பண்றாங்க சார். இவங்க நீட்டா தெரியுது, மேல இருக்கிறவங்களுக்கு கூலி ஆள இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னைக்கு மணிமண்டபத்தை துறக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க சொன்ன அதே முதல்வர் தான் இன்னைக்கு அதைய சொன்ன மாதிரி இன்னைக்கு சாதிச்சு காமிக்க போறாரு. இது அவங்கனால தாங்க முடியல சார். இதனாலதான் ராமதாஸ் சார் இந்த ஊர்ல இல்ல, எங்கேயோ ஃபாரின் எல்லாம் போயிட்டாராம். அவரு ரொம்ப மரியாதை நிமித்தமா சொல்லிட்டு போற ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்துற அளவுக்கு பண்றீங்கன்னா, இப்ப மேல ஒன்றிய அரசு அவங்க உட்கார்ந்துட்டு 10% அந்த பிற்படுத்தப்பட்டோர் இந்த பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்களே சார், அதுல பார்ப்பனியத்தையும் இணைச்சு 10% கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் மட்டும் ஏன் சார் ஐயாக்கு கேள்வி கேட்கவே மனசு வரலையா? அதை புரிஞ்சனாலதான் இன்னைக்கு நிறைய மக்கள் மாறி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய ஆதரவுகள் வந்துட்டு. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திரு நாகநந்தினி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நேற்று அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அதானி விவகாரத்துல தமிழ்நாடு அரசுக்கு பங்கு இருக்கு, உரிய விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. இது குறித்து செய்தியாளர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கேட்கும் போது அவருக்கு வேற வேலை இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது குறித்து திரு அன்புமணி அவர்களும் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 86 வயது மதிக்கத்தக்க ஒரு மருத்துவர் ஐயா இப்படி ஆணவத்தோட ஒரு முதல்வர் பேசலாமா, எங்களுடைய தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும், குறிப்பா சேலம், வாணியம்பாடி, கடலூர் போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. மன்னிப்பு கேட்கணும் எங்க மருத்துவர் ஐயா ராமதாஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த நிகழ்வு நீங்க எப்படி மட்டும் பாக்குறீங்க? சரி, என்னன்னா அவங்க கேட்ட கேள்வி அத்தானிக்கு ஆப்போசிட்டா கேக்குறாங்க இல்லையா சார்? அதுதானே ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்னா அவங்க சொன்னாங்களே சார், பரம பிதாவுக்கு ஈக்குவலானவர் அப்படின்னு ராமதாஸ் ஐயா தானே ஒரு டைம் அறிக்கையெல்லாம் விட்டார். ஆனா மோடி அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப தொலைவுலதான் இருக்கிறாரு. ஆனா அவங்க எல்லாம் கேட்கல. இங்க ஏதோ கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அமெரிக்க அரசே அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டுதான் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறதுனா சார், அதான் அவங்க வீட்டுல மட்டும் வாழையடி வாழையா எல்லாரும் படிச்சு மருத்துவராகி வருவாங்க. அவங்களுக்குன்னு கீழே இன்னும் சில விஷயங்கள் புரியாம இவங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க. அதாவது அவங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க கையில எல்லாம் பென்சில் குச்சி, நம்ம வீட்டு பசங்க கையில எல்லாம் தீக்குச்சி குடுக்குறாங்கன்றத தெரியாமயே அந்த மக்கள் அவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்காங்கங்கறதுதான் உண்மை. இந்த போராட்டத்தை இவங்களாதான் சார் கிளப்பி விட்டுருக்காங்க. என்ன முதல்வர் ரொம்ப மரியாதையா தான் சொன்னாரு. அதான் ராமதாஸ் அவர்கள் அவங்களே தானே, அவர் தானே நேத்தே சொல்லிட்டாருல, ஹிண்ட் கொடுத்துட்டாருல, தாங்க முடியாம எங்க கிட்ட தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க, இதுக்கு கண்டிப்பா எங்களுடைய தொண்டர்களை எல்லாம் அடக்கி வைக்க முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்களா? அப்ப முன்னாடியே இவங்க அறிக்கையை விட்டுட்டுதான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை பண்றாங்க. அதாவது இதெல்லாம் ப்ரீ பிளான்டா நடக்குது. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும், ஏன்னா நாங்களும் இருக்கோம்னு காமிச்சுக்கணும்ல சார், அதுக்காகவே பண்ண மாதிரிதான் இருக்கு. அவர் ஒன்னும் தவறா ஒன்னும் சொல்ல முதல்வர். உண்மையாலுமே முதல்வருக்கு நிறைய வேலை இருக்கு. மக்களுக்காக நிறைய விஷயத்த அவர் அனுதினமும் செஞ்சுட்டுதான் இருக்காரு. நேத்து கூடி பள்ளி குழந்தைங்க கிட்ட குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா இறங்கி இருந்து அவர் பண்ண விஷயத்த சமூக வலைத்தளத்துல நிறைய பேர் பார்த்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் முதல்வர் யோசிச்சு அவங்களுக்கான பணிகளை ரொம்ப துரிதமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவங்க இதையும் அதையும் கேட்டு அதுக்கு அவர் மரியாதையா தானே சொன்னாரு. அவரோட வேலை அவர் பார்க்கட்டும், அவர் அறிக்கை கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் என்னால பதில் சொல்ல முடியுமா?
தேவைங்கிற இடத்துல தானே சார் பேச முடியும். இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றது தெரியல. ஆனா இவங்க வந்து ரொம்ப தரம் வாய்ந்த பேச்சுக்களையும் சொற்களையும் தான் இவங்க பேசுறாங்களான்னு இவங்களோட இன்டர்வியூ நம்ம எல்லாம் பார்க்கணும்ல சார். அப்பெல்லாம் மட்டும் இவங்களுக்கு மரியாதைங்கிறது பெரிய விஷயமா தெரியல. இப்ப இந்த ஒரு வார்த்தை வந்து இவங்களுக்கு கஷ்டமா இருக்கான்றதுதான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் சார் உண்மையாலுமே. இல்ல மேடம், இப்ப திரு ராமதாஸ் அவர்கள் கேட்ட அறிக்கையில என்ன தவறா இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு அவரு வேலை எல்லாம் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நம்ம இந்த ஆங்கிலே பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இல்ல சார், அதுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடியே செய்தி அறிக்கையெல்லாம் வந்துருச்சு. அதை எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த மாதிரி 3 வருட காலங்களாக எந்த விதமான தொடர்பும் அவங்களுக்கும் தமிழ்நாடு அந்த குழுமத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடையாது அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்த அமைச்சர் தெளிவா அந்த அறிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து தேவையில்லாம கேள்வி கேட்கறது அது எதுக்கு சார்? அதனாலதானே அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீட்டா தானே சொல்லிட்டு போனாரு. எதுவும் மறைமுகமாவோ எதுவும் மறைச்சு வச்சு அது பேசலையே. அதற்கான அறிக்கை எல்லாம் போன வாரமே வெளிவந்துருச்சு. அது வந்து அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவாவும் அவரும் அவரோட தரப்புல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இது மக்களுக்கே தெரியும். இது இவங்களுக்கு புரியலன்னா இவங்கதான் போய் அதை தேடி பார்த்துக்கணும். நான் அதுதான் கேட்டேன். இங்க கூடி தமிழ்நாடுங்கிறது ஒரு சின்ன ஒரு புள்ளி தானே. ஆனா அந்த அத்தானிக்கு ஹோல் ப்ரொடெக்டிவா இருக்கிறது இவங்க சொன்ன அந்த பரமபிதா ஒரு குண்டூசிக்கு கூடி கஷ்டம் வர வைக்காத ஒரு நல்ல ஒரு மனிதர், எல்லாத்துக்குமாக இருக்கக்கூடியவர், நல்ல மனசுக்காரர் நம்ம ஐயா மோடி ஐயா. அவர்கிட்ட போய் கேட்கலாமே சார். இவங்கதான் கூட்டணியில ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட கேட்டா என்ன பிரச்சனைன்னு அவரே சொல்லிட்டு போறாரு. இது ஏன் இங்க வரைக்கும் வந்து இவங்க இது பண்றாங்க? இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அதுவும் விடை தெரிஞ்சதுக்கு ஆமா அப்புறம். என்னோட கேள்வி என்னன்னா, அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் போட்டிருக்கு திரு அதானி அவர்களுக்கு. ஆனா இதுல வந்து ஒரு 4 ஸ்டேட் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்வினையாற்ற வேண்டிய காரணம் என்ன திரு ராமதாஸ் அவர்களுக்கு? அப்ப அந்த பிடிவாரண்ட் போட்டோடனே பேசியிருக்கலாம்ல, அதானி மேல உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கலாம்ல திரு ராமதாஸ் அவர்கள், திரு அன்புமணி அவர்கள் கேட்டுக்கலாம்ல. அதுதான் சார். அது பிடிவாரண்ட் போட்டோன்னே அது கேட்டிருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த விசாரணை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை தானே இவங்க குறி வைக்கணும்னு வைக்கிறாங்க. அதுவும் முதல்வர் அவர்களை ஏதாச்சும் கேள்வி கேட்கணும். திராவிட மாடல் ஆட்சி ஏதாச்சும் ஒரு களங்கப்படுத்த முடியுமான்னு இவங்களும் ரொம்ப ட்ரை பண்றாங்க சார். இவங்க வந்து நீட்டா தெரியுது, மேல இருக்கிறவங்களுக்கு கூலி ஆள இங்க இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே இத பத்தின விஷயம் அறிக்கை வந்தோடனே இவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க ஒன்றிய அரசை பார்த்து அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அப்பெல்லாம் அவங்க கேள்வி கேட்கல. இது ஒரு விஷயம் இந்த 4 ஸ்டேட் மிங்கிளா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதற்கான விளக்கம் வந்து தமிழ்நாடு அரசும் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க மீண்டும் அந்த கேள்வியை வைக்கிறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லூப்ல ஏதாச்சும் யாராச்சும் மாட்டுவாங்களான்னு. இங்க தவறு நடந்திருந்தா தானே சார் மாட்ட முடியும். தவறு நடக்கல அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. அதுக்கு மேல வேணும்னா அது அவங்களே டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்களே, எடுத்து சொல்லும் போது நம்ம பாத்துக்கலாம். ஏன் இவங்க அதுக்குள்ள அப்படியே பொங்கி வராங்கன்றதுதான் தெரியல உண்மையாலுமே. ஒரு 86 வயது ஒரு மருத்துவர் வந்து இப்படி முதல்வர் ஆணவத்தோட பேசலாமா, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்டிருக்காருல்ல, இத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? சார் அவர் என்ன தவறா ஃபர்ஸ்ட் பேசினாரு? அவர் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அவருக்கு என்ன அவர் பாட்டுக்கு அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு. அவர் வேலையை அவர் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. இது வந்து ஒரு சாதாரணமா கடந்து போற ஒரு விஷயம். ஆனா இவங்க எத்தனை விஷயங்கள் பேசியிருக்காங்க. இவர் மட்டும் சொல்லலாமா? ஒரு முதல்வரை பார்த்து உங்ககிட்ட வந்து நான் நிக்கணுமா? உங்ககிட்ட நான் கோட்டையில வந்து நான் நிக்கணுமா? அப்படின்னா ஒரு முதல்வரை ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர்னா 8 கோடி மக்களுக்கு அவர் தான் அத்தாரிட்டி. அவரைத்தான் நாங்க தலைவர்னு சொல்லி தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்ப அவங்களுக்கான மரியாதைய வயதுல மூத்த ஒரு மனிதர் அவரு கொடுத்திருக்கணும்ல சார். அவங்க என்ன சொல்றாங்க, நம்பர்ஸ்ல கம்மியா இருக்கிறவங்களை எல்லாம் தலைவனாக்கி உட்கார வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்க. இப்ப நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியமா? இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே நம்பர்ஸ்ல தான் இருந்து எல்லாரும் ஆட்சியாளர்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். உன்னை தேடி நான் வரணுமா? உங்ககிட்ட நான் வந்து 10.5% கேட்கணுமா? முதல்ல உங்களுக்கு 10.5% கொடுத்ததே யாரு? அத நீங்க யோசிக்கணும்ல. நீங்க இந்த இடத்துல உட்கார்றதுக்கு யாரு வித்து அமைச்சு கொடுத்தா? அத நீங்க யோசிக்கணும்ல. இதெல்லாம் இல்லாம நீங்க ஒரு மாநில முதல்வர்னு கூடி பார்க்காம நீங்க எது வேணாலும் பேசுவீங்க. அவரு ரொம்ப மரியாதை நிமித்தமா சொல்லிட்டு போற ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்துற அளவுக்கு பண்றீங்கன்னா இது எவ்வளவு ஒரு அப்பட்டமா எல்லா விஷயத்தையும் மறைக்கிற மாதிரி இருக்கு சார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2006ல நாங்க இல்லன்னா திமுக ஆட்சியே கிடையாது அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்காரு மேடம் திரு அன்புமணி அவர்கள். சரிங்க சார். பாமகன்ற ஒரு கட்சி 1986ல உருவாச்சு இல்லையா?
அது யாருனால உருவாச்சுன்றத நம்ம பார்க்கணும்ல. அதற்கு யார் வந்து துணையா நின்னாங்க? உங்களுக்கான இந்த போராட்டத்துக்கான அங்கீகாரத்தை யார் குடுத்தாங்க? அதாவது வரம் குடுத்தவங்க தலையிலே கை வைக்கிறதுங்கிறது இதுதான் சார். அதே மாதிரி 2006 to 2011 நாங்க கூட்டணி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி குடுக்காம இவங்க எப்படி சார் போய் அங்க எம்பி-ஆய் உட்கார்ந்திருக்க முடியும்? திரு அன்புமணி அவர்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதுவும் அவரு எத்தனை டைம் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காருன்னே யாருக்கும் தெரியாது. அதிகமான ஆப்ஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அவர்தான் சொல்ல முடியும். இன்னைக்கும் வந்து பிஜேபி என்னென்ன விஷயங்களை சொல்லுதோ அதுக்கெல்லாம் உடனே போய் எந்த விதமான கேள்வியும் எழுப்பாமல், அதாவது தமிழ்நாட்டுல ஒரு சின்ன விஷயம்னா கூட அப்படி பேசக்கூடிய ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் அங்க போகும்போது வாய் பேசா மடந்தையா இருந்து எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுட்டு வராங்களே அமைதியா இருந்துட்டு. அது எப்படி சார் மத்த டைம் எல்லாம் அப்சென்ட் ஆயிடுறாங்க? அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணும்போது மட்டும் கரெக்டா போய் சைன் பண்ணிட்டு வராங்க. காரணம் அவ்வளோ விஷயம் இருக்கு. நாளைக்கு இடி வீட்டுக்கு வந்துடக்கூடாது, இல்ல ஐடி ரைடு வந்துடக்கூடாது, இல்ல வேற ஏதாச்சும் கேஸ்ல நம்ம உள்ள போயிடக்கூடாதுன்னு ரொம்ப சேஃபர் சைடா அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஒரே ஒரு சீட்டு சார், ஒரே ஒரு சீட்டு. அந்த ஒரு சீட்டை வச்சுட்டு அவங்க பண்ற விஷயம் இருக்கே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் உண்மையாலுமே மக்கள் சிந்திக்கணும் சார், சீரியஸா. ஏன்னா இவங்க எப்படி வந்து திசை மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு மக்கள் படைய, ஒரு நல்ல விஷயம், நல்லா யோசிக்கிற மக்களுக்கு எப்படி திசை மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது இது தெளிவா தெரியுது சார் உண்மையாலும். கண்டிப்பா மேடம். ஆனா வன்னியர் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணதே திமுக தான் அப்படி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு சமீபத்துல திரு ராமதாஸ் அவர்கள். இது எப்படி மேடம் பாக்குறீங்க? சார் அதான் வன்னியர் சமுதாயத்திற்கு உண்மைக்குமே எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து இடஒதுக்கீடு அன்னைக்கு கேட்டு போராட்டம் பண்ணும்போது, அன்னைக்கு இருந்த முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, யாருமே செவி கொடுக்கல. ஆனா அன்னைக்கு ஆட்சியிலே இல்லாத திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கான இடஒதுக்கீடு என்னால கொடுக்க முடியும்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 108 சாதிகளோடு இணைச்சு அவங்களுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு 20% இடஒதுக்கீட்டையே தந்தவர். அதை தந்ததுக்கு இவங்கதான் கூப்பிட்டு பாராட்டினாங்க. அப்ப கோட்டையில போய் ஐயா கலைஞர்கிட்ட வாங்கிட்டு வந்ததும் இவங்களேதான். இப்போ ஆரம்ப புள்ளியை போட்டதே நாம தான். அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த அந்த போராட்டத்துல அந்த குண்டடிப்பட்டு இருந்த அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்காக அதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்தது யாருடைய காலகட்டத்துல? இந்த மோடி அரசனுடைய காலகட்டத்திலயா, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக காலகட்டத்திலயா? இப்ப இருக்க திமுக காலகட்டத்துலதான் இப்ப 29ஆம் தேதி அதனுடைய திறப்பு விழா கூட இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சும் கூட அடிபட்டு இருக்கு. அப்போ இத்தனை விஷயம் நடந்துட்டு இவங்களுக்கான அந்த மாசம் 3000 ரூபாய் பணம் கொடுத்ததாகட்டும், இல்ல 3 லட்சம் ரூபாய் அந்த அவங்களுக்கான நஷ்டஈடு கொடுத்ததாகட்டும், அதே மாதிரி அந்த தியாகிகளுக்கான அங்கீகாரத்தை, சமூக நீதி போராளர்கள் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டாகட்டும், எல்லாமே கலைஞர் ஐயா செஞ்சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வரும் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இது எல்லாமே வன்னியர் மக்களுக்கு தெரிஞ்சனாலதான் விக்கிரவாண்டி தேர்தல்ல ரொம்ப பார்த்து சரியா ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஒரு யோசிச்சு பாருங்களேன் சார். இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் எடுத்துப்போமே, இவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட 46-47% அந்த ஏரியால வன்னியர் மக்கள் தான் ஜாஸ்தி. அப்போ இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா, இவங்க சொல்ற மாதிரி தொண்டர்களை அடக்கி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பலம் இருந்து மக்கள் இன்னும் கண்மூடித்தனமா இவங்க பின்னாடி இருந்திருந்தா இவங்கள ஜெயிச்சிருக்கணும். ஆனா அவங்க வெறும் டெபாசிட் மட்டும் வாங்கிட்டு, நாங்க டெபாசிட் வாங்கிட்டோமே அப்படின்னு இதையும் மட்டுமே பெருமையா பேசிட்டு இருக்கு இவங்க எங்க. ஆனா இன்னைக்கு மக்களுடைய மனசுல முழுசா இடம் பெற்று நிறைய வன்னியர் மக்கள் வந்து இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுக்கு எத்தனையோ விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐயா துரைமுருகன் அவர்களாகட்டும், ஜெகத் ரட்சகன் ஆகட்டும், ஏன் நம்ம அதிமுகலையும் வன்னியர்ல தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்கல்ல சார். இது மக்களுக்கே அப்போ நல்லா தெரியுது அப்படிங்கறதுதான். அப்ப உங்களுடைய கூற்றுப்படி பாத்தீங்கன்னா இப்ப வன்னியர் சமுதாய மக்கள் இப்ப பாமக விட்டு வெளியே வந்துட்டா சொல்றீங்களா? அப்படி எப்படி மேடம்? சார் அவங்க ஜாதி வாரியா நடத்தக்கூடிய அந்த கட்சிக்கு பாமக வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்சி உண்மையாலுமே. அப்போ வன்னியர்கள்னாலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியாதான் பாமக இன்னைக்கு இருக்கு. உண்மையாலுமே அதுதான். இத நினைச்சு ஒரு சில தொண்டர்கள் வேணா இந்த மாதிரி வார்த்தையை கேட்டு அப்படியே கொந்தளிக்கலாம், பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உண்மை என்னன்னா அதுதான். ஒரு ஜாதியின் பேர்ல இவங்க சார் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் கூடி நடத்தினாரு நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் என்ன பண்ணாரு?
தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் அங்க பார்ட்னர்கள் கூட இருந்தாங்க அவங்களையெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அன்புமணி என்ன சொன்னாரு? நாங்க வந்தா ஒரு தலித்த ஒரு தலைவரா நாங்க உட்கார வைப்போம். அவரை முதல்வரா கூட நாங்க உட்கார வைப்போம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? தலித் மக்கள், அதாவது தலித் தலைவர்களே இல்லாம நீங்க ஒரு கட்சி கூட்டத்தையே நடத்துனீங்க. அப்போ உங்களுடைய வேஷம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு, மக்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு தானே சார் அர்த்தம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் நான் இன்னொரு கேள்விக்கு வரேன். இப்போ இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் பயங்கரமா கேக்குறாரு 10.5% எங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மேல ஒன்றிய அரசு அங்க உட்கார்ந்துட்டு 10% அந்த பிற்படுத்தப்பட்டோர், அந்த பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்களே சார், அதுல பார்ப்பனியத்தையும் இணைச்சு 10% கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் மட்டும் ஏன் சார் ஐயாக்கு கேள்வி கேட்கவே மனசு வரலையா? இல்ல அவர்னால அத கேள்வி கேட்க முடியலையா? இல்ல மறந்துட்டாரா அந்த நேரத்துல? கேள்வி கேட்டிருக்கலாம்ல. இல்ல ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆமா சார், பாவம். அவருக்கு அமெரிக்கால நடக்கிற விஷயம் தெரியுது. ஆனா நார்த் இந்தியால நடக்கிற விஷயம் தெரியல சார். என்ன பண்றது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். மோடி அவர்களே, டாடி அவர்களே, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு போய் ராமதாஸ் சாரையே கேட்க சொல்லுங்க. அந்த ஐயாவையே போய் கேட்க சொல்லுங்க. இங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, அங்க ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாரு சார். இது வன்னியர் மக்களே எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ல, அந்த சமுதாயத்துல இருக்க மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படியே பயங்கரமா ஓட்டு கேட்கும் போது மட்டும் போய் கட்டி பிடிக்கிறாங்க, ஒரு பூ கட்டுற அம்மாவை போய் கட்டி பிடிக்கிறாங்க, ஒரு சாதாரண வேலை செய்யற அம்மா, நம்மளாம் ஒரே இனம், ஒரே மக்கள், நம்மளாம் ஒரே உறவுக்காரங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காரை விட்டு இறங்கி அவங்க மக்களையே அவங்க பாப்பாங்களா சார்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே மக்கள் மனசுல இருக்கு சார். அதனாலதான் 40 தொகுதி நடந்துச்சு. இவங்க ஒரு காலத்துல சரி இப்பவுமே வச்சுக்கோங்களேன், அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினர்னு சொல்றாங்க. 3வது பெரிய கட்சின்னு எல்லாம் நம்ம சொல்றோம்ல. இந்த 40 தொகுதி MP எலெக்ஷன் நடந்துச்சு. இதுல இவங்களுக்கு பெரும்பான்மை எவ்வளவு கிடைச்சது? வெறும் 3 தொகுதி. உண்மையா சொல்ல போனா அவங்களுடைய போயிடுச்சு. அதுதான் சார், இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே கட்சியினுடைய அங்கீகாரம் என்ன? கட்சி அதான் அப்படியே சொன்ன மாதிரி தன்னுடைய சொந்த மக்களினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அது பாமக தான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேரு கிடைக்கும் சார். இவங்க எப்படின்னா, அதாவது இவங்களுக்கு யாராச்சும் உதவி செஞ்சாலும் அந்த செஞ்ச உதவியை மறந்துட்டு அவங்க பண்றதுதான் சார். இப்ப 108 ஆம்புலன்ஸே எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல இன்னமும் இது நல்ல முறையில இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் ஐயா கலைஞர் அவர்கள் இங்க உட்கார்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கி இன்ன வரைக்கும் மக்களுக்கு அது நல்ல முறையில போய் சேரணும்னு சொல்லி அதற்கான கட்டமைப்பை அமைச்சு கொடுத்தார். இடையில எல்லாரும் என்ன பரப்புனாங்க? அது ராமதாஸ் அதாவது அன்புமணி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க சார். அன்னைக்கு ஒன்றியத்துல அமைச்சரா இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, நான் இருக்கும்போது தான் கொண்டு வந்தது, நான் ஒன்றிய அமைச்சரா இருக்கும்போது அப்படிங்கிறாரு சார். உங்களுக்கு ஒன்றிய அமைச்சருங்கிற அந்த சீட்டையே நாங்க தான் கொடுத்தோம். அப்படி போட்டு பாக்கணும்ல. உங்களுக்கு அந்த அந்த பதவி, அந்த சீட்டை யாருனால கிடைச்சது? நீங்க கூட்டணிக்கு வந்தனால தானே கிடைச்சது. இதே நீங்க மாறி போயிருந்தா அதே மாதிரி அங்க நீங்க ஒன்றிய அரசுல நீங்க பெர்மிஷனை வாங்கினாலும் இங்க முதல்வர் தானே சார் எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி. அவருடைய கட்டமைப்பு அங்க சரியா இருந்தனாலதான். அப்ப ஒன்றிய அரசுங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் சேர்ந்துதான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இன்னும் அது தேம்பட இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்க முதல்வர்கள் அதற்கான வேலை பணிகளை சரியா செஞ்சிருக்காங்க, அதற்கான அச்சாரத்தை சரியா போட்டிருக்காங்க. அந்த கட்டமைப்பு சரியா இருக்கனாலதானே சார் இன்ன வரைக்கும் அது நல்ல முறையில இயங்கிட்டு இருக்கு. உடனே அதுக்கு இடையில எல்லாம் குரல் கொடுத்தாங்க பாருங்க, அப்படியே பயங்கரமா எல்லாம். அதான் சார் நான் முதல்ல சொன்ன மாதிரியே அவங்க வீட்டு பிள்ளைங்க கையில எல்லாமே ஸ்லேட்டு குச்சி. ஆனா அவங்களை நம்பி போற அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த குழந்தைங்க கையில எல்லாமே தீக்குச்சி. இத புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சனாலதான் இன்னைக்கு நிறைய மக்கள் மாறி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய ஆதரவுகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நடந்த அந்த விக்கிரவாண்டி தேர்தலுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சின்னு கூட சொல்லலாம். இது பொறுக்க முடியல அவங்களுக்கு. எல்லாருமே அது பக்கம் போயிருவாங்களா? இன்னைக்கு ஊர்லயே இல்ல. ஒருவேளை இந்த மணிமண்டபம் திறப்பு விழா எல்லாம் தாங்க முடியாம இருக்க மாட்டேன்றதுக்காக அவர் வெளியே போயிட்டாரா இல்ல என்னன்னு தெரியல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இதோட இன்னைக்கு இன்னொரு விஷயம் சார். இப்போ 10.5% இவங்க கேக்குறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்போ இவர் சொன்ன ஒரு விஷயம் பாருங்களேன். சென்சஸ் எடுக்கணும்னு நாங்க சொல்றோம். அதாவது காஸ்ட் சென்சஸ் எடுங்க, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னோன்னே ராமதாஸ் ஐயா அவர்கள் நல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர், நல்ல அறிவு படைத்தவர் எல்லாம் இருக்குல்ல சார். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் நாச்சும்
கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. இதே மாதிரிதான் பீகார்ல சொல்லி சொல்லி ஒரு டைம் எடுத்தாங்க. ஒரு மாநில அரசே வந்து அதாவது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. ஆனா நடத்தப்பட்டு அந்த சர்வே எடுத்து கொண்டு போய் நீதிமன்றத்துல கொடுத்தோம். நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு? எப்ப உனக்கு ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியுமா? இல்ல கணக்கெடுப்புன்னா என்னன்னு தெரியுமா? இல்ல உனக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தினாச்சும் ஏதாச்சும் தெரியுமா? இதெல்லாம் நீ எடுக்க கூடாது. இதை எடுக்கிறது ஒன்றிய அரசினுடைய வேலை. ஒன்றிய அரசு எடுத்தாதான் சரி அது வந்து சென்சஸ். இதே ஒரு மாநில அரசு எடுத்தா அதுக்கு பேரு வெறும் சர்வே. அந்த சர்வே எடுக்கிறதுக்காக இங்க பொருள் செலவு, ஆட்செலவு, நேர விரயம் எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா? இதனாலதானே மாநில அரசு பொறுமையா இருக்கு. இது 2020லயே எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. இன்னும் எடுக்கல, கொரோனா பீரியடுன்னு சொன்னாங்க. ஏன் இதத்தானே ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு? நான் உங்ககிட்ட வந்து எடுக்க சொன்னா, அதாவது முதல்வர்கிட்ட அவர் சொல்றாரு, நான் முதல்வர்கிட்ட வந்து மாநில அரசுகிட்ட எடுக்கணும்னா நீங்க மத்திய அரசுகிட்ட போங்கன்றீங்க. ஏப்பா இது மத்திய அரசு தான் எடுக்கணும். மாநில அரசு எடுக்க முடியாது. எடுத்தா அதை வந்து நம்மளுடைய இந்தியனுடைய கான்ஸ்டிடியூஷனை அது ஒத்துக்காது. நீதிமன்றம் அதை ஒத்துக்காது. இது ஏன் அவருக்கு புரியலைங்கிறது எங்களுக்கு தெரியல சார். அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த ரோஹிணி கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல சார். ஆமா. இந்த ரோஹிணி கமிஷனை பத்தி அதிகமா பேசினதே நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்கள் தான். நாடாளுமன்றத்துல அவர் எப்பாச்சும் போவாரு. அது வேற விஷயம். அவர் ஒன்னும் அடிக்கடி எல்லாம் போய் உட்கார்றது இல்ல. இருந்தாலும் ஒன்றிய அரசை பார்த்து ஒரு 2021லயும் 23லயும் ஒரு 2 டைம் 2 கேள்வி கேட்டிருக்காரு. அது கேள்வி கேட்ட போது அவங்க ஒன்றிய அரசு என்ன பதில் சொன்னாங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவர் ஏன் சார் அமைதியாவே திரும்பி வர்றாரு? இவரோட சமுதாய மக்களுக்கு இவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சாருன்னா அங்கேயே கேள்வி கேட்ட போராடி வாங்கிட்டு வர வேண்டியதானே. அதுவும் இவங்க வேற இப்ப அவங்க கூட்டணியில கூட இருக்காங்கல்ல. இத பத்தி தாராளமா இவங்க கேட்டிருக்கலாமே. ஏன்னா ரோஹிணி கமிஷனுங்கிற அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த விஷயம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அதையே நம்மளுடைய பாரத ஜனாதிபதி அவங்க கிட்ட சப்மிட் பண்ணியாச்சு. திரௌபதி முர்மு கிட்ட சப்மிட் பண்ணியே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஆனா அதற்கான விடையும் இன்னும் வரல. காரணம் என்னன்னா அப்படி அந்த சப் கான்ஸ்டிடியூஷன் அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா நிறைய கேஸ்ட் வேரியேஷன் இங்க வரும். நிறைய பேர் மாறுவாங்க. அதனால பெரிய பிரச்சனையே வந்துடும். அது நம்மளுடைய ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு இன்னும் அதை நிறுத்தியே வச்சிருக்கு. இத வந்து அங்கேயே அவங்க கேட்டிருக்கலாம். நம்ம அன்புமணி என்ன கேட்கும் போதே அங்க போய் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அதற்கான விஷயத்தை நீங்க ஆன்சர் நீங்க கரெக்டா பண்ணணும். இப்ப கூட கேட்கலாம். இப்போ வந்து பிஜேபி கூட்டணியில தான் இருக்காங்க. இப்பயும் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆமா சார். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க சார். இதே இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருது. இங்க கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்படுதுன்னா நீங்க கூட்டணி விட்டு உடனே வெளியே வாங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம். அது எப்படி உங்களை அவங்க அவமானப்படுத்தலையா பண்ணலையான்னு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இவங்க மட்டும் உங்க மக்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அங்க சரியா பதில் இல்லைன்னு தெரிஞ்சும் பேசாம அமைதியா வந்துட்டு இருக்காங்களே, இது மட்டும் நியாயமா சார்? இவங்க கூட்டணி விட்டு வெளியே வர வேண்டியதானே. ஏன்னா பயம். கேஸ் ஈசு நாளைக்கு போட்டா என்ன பண்றது? இருக்கிற ஒரு ராஜீவ் சபா சீட்டும் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற அந்த பயம்தான். அப்ப இவங்க மக்களுக்காக அங்க சிந்திக்கிறாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் சார் இதே மாதிரிதான் 2023 அந்த கமிஷன் அந்த சமயத்துல இந்த ஓபிசி 2023ல இந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்து மெடிக்கல் படிக்கிற குழந்தைங்களுக்கு நாங்க வந்து கேன்சல் பண்றோம்னு ஒன்றிய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை வெளியிட்டும் போது முதல் குரல் கொடுத்தவங்க யாரு அப்படின்னு சொன்னா திருமாவளவன் சார் அவர்கள். அவரு சொன்னதுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வழக்கை எடுத்து நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓபிசி ரிசர்வேஷனை திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. இதுல வன்னியர் மக்களும் சேர்ந்துதானே பலன் அடைஞ்சிருக்காங்க. இத பத்தி எல்லாம் யாரும் பேசுறது இல்லை. இதெல்லாம் அவங்க யோசிச்சு பாக்கணும். இல்ல வருகிற 29ஆம் தேதி 25 தியாகிகளுக்கு மணிமண்டபம் திறக்க போறாங்க. 4 கோடி ரூபாய் செலவுல மணிமண்டபம் ரெடியா இருக்கு. இந்த சமயத்துல இது ஏன் பேசணுமா? எதற்காக இப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு இருக்கு மேடம்? சார் அதுதான் சார், இந்த விஷயத்தை இவங்க முறியடைக்கும் உண்மையாலுமே. இப்போ நீங்க பாட்டுக்கு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டிட்டீங்க. இத வந்து அவங்க செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல. நீங்க பாட்டு செஞ்சிட்டீங்கன்னா இருக்கிற மிச்ச சொச்ச ஆதரவும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாம் பாரு வன்னியர் மக்கள், ஏற்கனவே வன்னியர் மக்கள் நிறைய பேருக்கு தெளிஞ்சு எல்லாருமே சொல்றாங்க, ஐயோ நீங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா உங்க குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்துட்டே இருக்கு, உங்களை நம்பி இருக்கு, எங்க குடும்பம் எல்லாம் வீணாதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு நிறைய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மிச்ச சொச்சம் இருக்கிறது பாருங்க, இன்னைக்கு எல்லாம் போராட்டம் பண்றதுக்கு இருக்காங்களே இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய முன்னோர்கள் தானே
அவங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு மணிமண்டபத்தை துறக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க சொன்ன அதே முதல்வர் தான் இன்னைக்கு அதைய முழுமையா செஞ்சு இந்த 110 விதியின் கீழ ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி இதற்கான முழு வேலையும் இன்னைக்கு முழு வீச்சுல செஞ்சு சொன்ன மாதிரி இன்னைக்கு சாதிச்சு காமிக்க போறாரு. இது அவங்கனால தாங்க முடியல சார். இதனாலதான் ராமதாஸ் சாரே இந்த ஊர்ல இல்ல, எங்கேயோ ஃபாரின் எல்லாம் போயிட்டாராம். துக்கம் தாழ முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பரவாயில்ல. பட் யாரு தடுத்தாலும் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சுதானே சார் போகும். அத மறைக்க முடியாதே. அதுதானே உண்மை. கண்டிப்பா மேடம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேடம். அதாவது ஐயா மருத்துவர் ஐயா இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதே முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் அவர்களுக்கு மெரினால இடம் கிடைச்சிருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றையும் வைக்கிறாரு மேடம். மருத்துவர் ஐயா இல்லைன்னா சார் ஆமா, இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு விஷயம் இருக்கு சார். ஒரே விஷயம் சொல்றேன். அதாவது தாம் பிறந்ததுல இருந்து மக்களுக்காகவும் மக்களினுடைய பணிக்காகவுமே சிந்திச்சு இடஒதுக்கீட்டுக்காக போராடிய தலைவர் அப்படின்னு சொன்னாலே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவதான் சொல்லுவாங்க. இது யாருனாலையும் மறுக்கவே முடியாது, மறைக்கவும் முடியாது. அதற்காக எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு, எத்தனை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் திரு தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் போராடி அந்த மெரினால இடம் கிடைச்சிருச்சுன்னு அந்த விஷயத்த வாங்கிட்டு வரும்போது எங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு உணர்ச்சி பொங்குற மாதிரியான மூமெண்ட் சார். உண்மைக்கு இப்போ நாங்க பெருமையா சொல்லிக்கிறது என்ன தெரியுங்களா, அந்த இடத்தை கூடி தலைவர் கலைஞரே தான் போராடி பெற்றாருன்னு தான் நாங்க சொல்றோம். அதை நாங்க போராடி பெற்று கொடுத்தோன்னு கூட எங்களுடைய கழக தலைவர் இப்போ இருக்கிற நம்மளுடைய தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லல. எங்களுடைய தலைவர் கலைஞரே போராடி பெற்றாரு. ஏன்னா இறுதி நேரத்துல கூட தனக்கான இடத்தை போராடி பெற்றவர்னு தான் நம்ம சொல்றோம். இதுல ராமதாஸ் ஐயா எங்க சார் வந்தாரு? என்ன சொல்றது, ஓகே ஓகே சார். அது எடப்பாடி சார் கிட்ட போய் பேசி இவங்களை பைசல் பண்ணிட்டு வர சொல்லுங்க சார். அவங்களே கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது நீதிபதியே இறங்கி சொல்றாரு, இப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு அங்க குடுக்கலைன்னா அங்க என்ன நடக்கும், அவருக்கு அந்த இடத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி நீதிமன்றம் உள்ள இறங்கி ஒப்புதல் கொடுத்தனாலதான் இத்தனை விஷயம் நடந்துச்சு. இன்னமும் இவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார், பயங்கரமா சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி நானும் அவங்கள பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். இப்போ வன்னியர் சமுதாயத்துல நிறைய மக்கள் போராடுறாங்கல்ல சார், அவங்களுக்கும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே இந்த ரோஹிணி கமிஷனை வந்து உடனடியா இந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் அத்வாலையான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அவரு கேக்குறாரு, அந்த தலைவர் கேக்குறாரு, ஒரு தலித்தின தலைவர். ஆனா இங்க இருக்க ராமதாஸ் ஏன் கேட்கல ஒன்றிய அரசை பார்த்து? இன்னைக்கு வன்னியர்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார். அப்போ அவங்களுக்காக குரல் கொடுக்க ராமதாஸ் அத்வைத்த அவரு கேக்குறாரு அப்படின்னா ஏன் இப்ப இருக்க ராமதாஸ்னால கேட்க முடியல? இது வந்து வன்னிய மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க வந்து வெறும் ஒரு ஓட்டாவும் அவங்களுக்கான பதவியை தக்க வச்சுக்கணும்ன்ற ஒரு சுயநலத்தோட தான் பாக்குறாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உண்மையாலுமே தலித்தினம் மேல வரணும், ஒரு பிற்படுத்த சமுதாயம் மேல வரணும், ஒரு பார்ப்பனிய விஷயம் வந்து அழியணும், இங்க இருக்கிற விஷயங்கள் அதாவது ஒரு ஜாதியை வச்சு இங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற இந்த ஒரு கோட்பாடு மறையணும் அப்படின்றதுக்காக தான் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் போராடினாங்க, இதுக்கு அப்புறமும் போராடினாங்க. இன்ன வரைக்கும் எங்களுடைய முதல்வரும் அந்த பதில் நோக்கிதான் இருந்துச்சு. மக்களை சிவனேன்னு விடுங்க, அவர் பாட்டுக்கு அவர் கேள்வி கேட்கட்டும், ஏன் இப்படி பண்றீங்கன்ற அந்த கோட்பாட்டுலதான் இருக்கே தவிர யாரையும் மரியாதை குறைவா நடத்தணும் அப்படிங்கிறது இங்க எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதே மாதிரி எங்களுடைய கழக தலைவர் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய அந்த மெரினாவுல கிடைச்ச அந்த இடம் அது அவருக்கான இடம். இது யாரும் வந்து பெற்று கொடுக்கணும்ன்றெல்லாம் இல்ல, அது இயற்கையே பார்த்து கொடுத்த ஒரு விஷயம்தான். அதனாலதான் நீதிமன்றமே தலையிட்டு அந்த விஷயத்த நடந்துச்சு. அதனால இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க மக்களுக்கும் ரொம்ப தெளிவாவே தெரியுது சார் இவங்க என்ன மாதிரி அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு போராட்டங்கள் கூடி அது ஒரு 100ல ஒரு 10% தான் சார் இருக்கும். மிச்சம் 90% மக்கள் அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நல்லாவே செஞ்சுட்டு இருக்கிறது. அன்னைக்கு ஏன் இதே இந்த இன்னைக்கு நடந்துட்டு இருக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே வன்னியர் சமுதாயத்து மக்கள், அவங்களுடைய சமுதாய பெரும் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் ராமசாமி அவர்களுக்கு கத்திப்பாரால அந்த உருவ சிலை அமைச்சு கொடுத்ததே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். சிலை வச்சதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப மேயரா இருந்தவரும் நம்மளுடைய முதல்வர்
திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதையெல்லாம் அவங்களும் மறக்க மாட்டாங்கல்ல சார். சோ கண்டிப்பா ஆரம்பத்துல 20% இடஒதுக்கீடு குடுத்ததுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த மக்களை ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எடப்பாடி அவர்கள் போன ஆட்சியில போனா போட்டுன்னு போத போக்குல, அதாவது எலெக்ஷன் இது அறிவிக்கும் போது நான் 10.5% தரேன், அது நடக்குமோ நடக்காதோ, அவருக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியுறது இல்ல. இதையும் போற போக்குல அப்படியே ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிட்டார். ஆனா அதற்கான விஷயங்களும் ஒன்றிய அரசு பார்த்து கேஷ் சென்சஸ் எடுத்து கொடுத்தா அதை செய்ய முடியும்ன்றதுதான் எங்களுடைய கோட்பாடும். ஆனா செய்ய வேண்டியவங்க அதை செய்யணும் சார். செஞ்சாதான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயமா போய் சேரும். இதை வச்சுட்டு ஜாதி ரீதியா தயவு செஞ்சு மக்களை துன்புறுத்தக்கூடாது, அவங்கள தூண்டி விடக்கூடாது அப்படிங்கறதுதான் எங்களுடைய எண்ணம். இதுல மன்னிப்பு கேட்கறக்கோ இல்ல மறைச்சு வைக்கிறக்கோ எதுவுமே கிடையாது சார். உண்மையா அதுதான். இது ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரொம்ப அவர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்கள பின்னாடி பின்தொடர்ந்து தேவையில்லாம ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தொண்டர்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கறதான் சார் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா மேடம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னா. மீண்டும் மற்றொரு நிகழ்வு சந்திப்போம் மேடம். மிக்க நன்றி. நன்றி சார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.